அதாவது திருச்சி இந்த வெனிஸ் நகரை சேர்ந்த இந்த ஹரிகரன் என்பவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மும்பை சென்று தன்னுடைய நுனி நாக்கியை துண்டித்து டேட்டோ வரைந்துள்ளார். மேலும் அவருடைய கண்ணை ஊசி மூலம் நிறமாற்றியுள்ளார். அதற்கு 2 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்துள்ளார். தொடர்ந்து டிசம்பர் 9ஆம் தேதி தன்னுடைய கடையில் பணியாற்றும் ஊழியரும் நண்பருமான ஜெயராமனுக்கு வெட்டி டேட்டோ வரைந்துள்ளார். அதை சமூக வலைதளத்திலும் பதிவிட்டுள்ளார். தமிழகத்திலே தான் ஒருவன் தான் இந்த நுனி நாக்கை வெட்டி டேட்டோ வரைந்துள்ளதாகவும் போலீசாரிடம் இந்த ஹரிகரன் தெரிவித்துள்ளார். ஹரிகரனுக்கு மருத்துவ உபகரணங்கள், மயக்கமருந்து உள்ளிட்டவை எங்கிருந்து கிடைக்கிறது, வேறு யாராவது அவருக்கு உதவி செய்துள்ளார்களா என்பது குறித்தும், திருச்சியில் வேறு யாரேனும் அனுமதியின்றி இது போன்ற டாட்டோ வரைகளா என்பது குறித்தும் சுகாதாரத்துறையினர் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். இது போன்று மருத்துவ விதிமுறைகளை மீறி செயல்படும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தான் அதாவது இது தொடர்பாக மருத்துவ சேவைகள் மற்றும் ஊரக நல பணிகள் இயக்க அதிகாரிகள் குழுவானது, ஒரு சிறப்பு குழுவானது அமைக்கப்பட்டு விசாரணை தொடங்கப்பட உள்ளது. சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் இது போன்ற செயல்களில் ஏதேனும் தவறு நிகழ்ந்தால் இந்த கிருமி தொற்று, இந்த இரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தாகவும் வாய்ப்புள்ளது. எனவே ஹரிகரன் மற்றும் அவரது உதவியாளருக்கு மயக்க மருந்து உள்ளிட்ட எங்கு கிடைப்பன என்பது குறித்து விசாரணையானது தொடங்கப்பட்டுள்ளது. தொடர்புடைய மரணம் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட சுகாதார இயக்குநர்கள் அந்த விசாரணையை மேற்கொள்ள உள்ளார்கள். அந்த ஹரிகரனிடம், அதாவது சிறையில் உள்ளார். தற்போது அவருடைய விசாரணை மேற்கொள்வதற்காக இந்த டேட், அதாவது நாளைக்கு விசாரணை தொடங்கப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். சிறைக்கு சென்று அதற்கு முன்னதாக இங்கு அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இங்கே அவர்களிடம் விசாரணை அந்த அறிக்கையானது சென்னைக்கு அனுப்பப்பட்டு அந்த விசாரணை வந்த பிறகு சென்னையில் உள்ள அதிகாரிகளும் திருச்சி வந்து இந்த விசாரணையானது மேற்கொள்ள உள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள்.